பட்டாசாலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 25 பேரின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் வழங்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணேஷ்குமார், இப்போ இந்த பட்டாசு வெடிவிபத்தை தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு? விவரம் என்ன? காயத்ரி, விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி கிராமத்தில் நேற்று ஏற்பட்ட பட்டாசாலை வெடிவிபத்தில் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் சேர்வைக்காரன்பட்டி என்ற ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 19 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவத்தின் அந்த பகுதியைச் சேர்ந்த உறவினர்கள் காலை முதல் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தங்களது அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து தொடர்ந்து நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், தங்களது கிராமத்திற்கு செல்கிறோம் என நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் சேர்வைக்காரன்பட்டி கிராமத்திற்கு திரும்ப சென்றார்கள். திரும்ப சென்றிருக்கக்கூடிய கிராம மக்கள் சேர்வைக்காரன்பட்டி அருகே இருக்கக்கூடிய சிவகாசி விருதுநகர் சாலையில் உள்ள உப்போடை சந்திப்பு பகுதியில் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சிவகாசி விருதுநகர் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிட வேண்டும். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து தங்களுக்கு உரிய உத்தரவாதத்தை வழங்கினால் மட்டுமே இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் தொடர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அந்த ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் அந்த 19 பேருடைய உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 19 பேரை பறிகொடுத்திருக்கக்கூடிய இந்த கிராம மக்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது வலுத்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நமக்கு உணர்த்துகிறது. காயத்ரி, நன்றி கணேஷ்குமார் விவரங்களுக்காக.